ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச் 2024 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகலினை 28/5/2024 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் www.dge.tn.government.in என்ற இணையதளத்திற்கு சென்று நோட்டிஃபிகேஷன் பகுதியில் HSC செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2024 ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் தங்களது பதிவெண், பிறந்த தேதியினை பதிவு செய்து தாங்கள் விண்ணப்பித்த பாடங்களுக்குரிய விடைத்தாளின் நகல்களினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதாவது www.dge.government.in இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷனில் போய் HSC செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2024 ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் அந்த இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் உங்களுக்கு ஸ்கேன் காப்பி வேணுமோ அது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு அப்புறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடைத்தாள்களின் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் இதே இணையதளத்தில் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ஆர் ரீவேல்யூவேஷன் என்ற தலைப்பினை கிளிக் செய்து வெற்று விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரீடோட்டல் பண்ணணும் இல்லைனா ரீவேல்யூவேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்வர்கள் இவ்விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து 2 நகல்கள் எடுத்து 29/5/2024 புதன்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 1/6/2024 சனிக்கிழமை மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கான கட்டணத்தினை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும். இந்த டவுன்லோட் பண்ணதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு 2 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு 29/5/2024 மதியம் 1 மணிலேருந்து 1/6/2024 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நீங்கள் அதுக்குரிய எவ்வளோ கட்டணம் சொல்கிறாங்களோ அந்த கட்டணத்தை வந்து நீங்கள் செலுத்தி அந்த ஜெராக்ஸையும் நீங்கள் கொடுங்க. தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மறுகூட்டல் அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைத்து அதற்குரிய கட்டணத் தொகையை பணமாக செலுத்த வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் இவங்க எங்கே போகணும் அப்படின்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் போய் நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குரிய எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறு மதிப்பீடு அப்படின்னா பாடம் ஒன்றுக்கும் 505 கொடுத்துருக்காங்க. மறு கூட்டல் பண்ணணும் அப்படின்னா உயிரியல் அதாவது பயாலஜிக்கு மட்டும் 305, மற்ற எல்லாத்துக்குமே 205 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கேன் காப்பி இல்லைனா ரீடோட்டல் ரீவேல்யூவேஷன் போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை வந்து இந்த சேனல்லேருந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.